சிக்கிம், மணிப்பூர், அசாம் உள்ளிட்ட மாநிலங்கள் தொடர் மழையால் தத்தளிக்கின்றன. வடகிழக்கு மாநிலங்களை புரட்டி போட்ட கனமழை பாதிப்பு குறித்து விவரிக்கிறது இந்த தொகுப்பு. இந்தியாவின் வடகிழக்கு மாநிலங்களில் கடந்த சில நாட்களாக வெளுத்து வாங்கிய கனமழையால் கடும் பாதிப்பு ஏற்பட்டுள்ளது. சிக்கிமின் மங்கன் நகரில் பெய்த தொடர் கனமழையால் டீஸ்டா ஆற்றில் காட்டாற்று வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடுகிறது. லாச்சென் மற்றும் லாச்சுங் பகுதிகளை இணைக்கும் பிடாங் பெய்லி பாலம் வெள்ளத்தில் பழுதடைந்துள்ளதால் ஆயிரக்கணக்கான சுற்றுலா பயணிகளை மீட்பதில் சிக்கல் நீடிக்கிறது. மணிப்பூர் தலைநகர் இம்பாலில் இரில் ஆற்றில் வெள்ளம் கரை புரண்டோடும் நிலையில் கரை உடைந்ததால் குடியிருப்புகளை தண்ணீர் சூழ்ந்துள்ளது. இம்பால் நகரின் பல இடங்களில் சாலையா ஆறா என தெரியாத அளவிற்கு தண்ணீர் பெருக்கெடுத்து ஓடும் நிலையில் பேரிடர் மீட்பு படையினருடன் ராணுவ வீரர்களும் இணைந்து மக்களை மீட்டனர். அசாம் மாநிலத்தில் ஓடும் பிரம்மபுத்திரா ஆற்றில் அபாய அளவை தாண்டி வெள்ளம் கரை புரண்டு ஓடுகிறது. இதனால் கரை ஓரங்களில் உள்ள குடியிருப்புகள் வெள்ளத்தில் மிதக்கின்றன. அசாமின் ஸ்ரீபூமி மாவட்டத்தின் ஆறுகள், ஏரிகளின் கரைகள் உடைந்ததால் வீடுகளுக்குள் தண்ணீர் புகுந்தது. லக்கிம்பூரில் வீடுகளில் முடங்கியுள்ள மக்கள் அத்தியாவசிய தேவைக்காக மூங்கில்களை படகு போல பயன்படுத்தி வருகின்றனர். திரிபுரா மாநிலம் அகர்தலாவிலும் குடியிருப்புகளை மழைநீர் சூழ்ந்துள்ளதால் இயல்பு வாழ்க்கை முடங்கியுள்ளது. மிசோரமின் லாங்தலாய் பகுதியில் பெய்த தொடர் மழையால் கட்டடம் இடிந்து விழுந்தது. சம்பவ இடத்திற்கு விரைந்த மீட்பு படையினர் கட்டட இடிபாடுகளை அகற்றும் பணியில் ஈடுபட்டுள்ளனர். வெள்ளம் மற்றும் நிலச்சரிவில் சிக்கி 30க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்த நிலையில் பல்வேறு பகுதிகளில் மழை தொடர்வதால் மீட்பு பணிகளில் தொய்வு ஏற்பட்டுள்ளது.